வெல்லுங்கன்னு வெல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா. ஸ்வேதா, நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை அப்படின்னா ஒரு பறவை இருக்கலாமா? உண்டா இல்லையா? உண்டு இல்ல? தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல? உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்வேதா. ஸ்வேதாவுக்கு தெரியாத பறவையே கிடையாது யார். தமிழ்நாட்டில் எவ்வளவு பறவை இருக்குங்கிற கணக்கெடுப்பே இப்ப ஸ்வேதா தான் பண்றாப்ல. அப்படிதானமா? அப்படிலாம் கிடையாது சார், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எதுமா? வான்கோழி. என்னடி சொல்ற? வான்கோழி சொல்லிடலாமா? வான்கோழி பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்ல சார். கிடையாதுயா. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை அது எப்படியா கத்துமா? எப்படிமா கத்துது? பாத்தீங்களா? சரி ஊட விட்டுச்சு. ஆமா, வான்கோழி. உங்க பேர் சொல்லுங்க. மங்கையர்கரசி. மங்கையர்கரசி, நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எதுமா? மயில். மயில் சொல்லிடுமா? எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன் நான். மயில். எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும், வாய்ஸ் சொல்ல முடியாது, சரியா? ஆமா, தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை என்னன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மயில். மயில் தான் சரியான விடன்னு சொல்லி நீ பரிசு தரலனா இந்த ஏரியா விட்டு நீ கிளம்ப முடியாது. மிரட்டுறாப்ல. 2:59 கண்டதுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. புறா கூட இருக்குமா? புறா கூட இருக்குமான்னு கேட்காப்ல. புறா கூட இருந்தா மயில், மயில் கூட இருந்தா புறா. அப்படிதானமா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? மாநில பறவை மயில் தான். மயிலே நாயா, மாற்று கருத்தே கிடையாது. ராஜாத்தி. ரைட். எந்த ஊர்றீங்க? சேலம். சேலமா? சேலம் ராசாத்தி நீங்க தான். ராசாத்தி ஒண்ணு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க வாங்கம்மா முன்னாடி. சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை அப்படின்னா எதை சொல்லுவீங்கம்மா? மயில். மயில் சொல்லிடுமா? எனக்கு சரியா பெருசா நம்பிக்கை வரல. இருந்தாலும் படிச்ச பையன்ட்ட கேட்டு விடுவோம். தம்பி, உன் பேர் சொல்லுமா? அரவிந்த். அரவிந்தா? என்ன பேரு? அரவிந்த். அரவிந்தனா? அதைத்தான் இப்படி சொல்றியா? சரி, என்ன படிக்கிற? ஆறாவதா? ஆறாவதா? ஆறாவது படிக்கிறான். உனக்கு ரா வராதா? எங்க ரயில் சொல்லு. ஜெயிலா? ரயில்ல ஜெயிலுங்கிறான். என்னடா நீ? சரி, நீ சொல்ல தம்பி. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவைன்னு ஒண்ணு இருக்கலாம், அப்படியே பறக்குமே. அதனுடைய பேர் என்னன்னு தெரியுமா? என்னது? கொக்கு. இது மட்டும் கரெக்டா சொல்லிருக்கான ஐயா. ஆமா, கொக்கு. கொக்கு நட்டு கொக்கு இட்டு முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்டு கொக்கு இட்டு முட்டை கட்ட முட்டை. நான் இப்ப கிளம்புறேன். திரும்ப மாட்டேடி. கொக்குன்னு சொல்லியிருக்கோம். பரிசு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கலாமா? அது வாய்ஸ் கம்மியா? நான் சொன்ன 4 வார்த்தை மட்டும் நீ சொல்லிட்டேன்னா உனக்கு பரிசு ரெடி, சரியா? சரி, ராமர் சொல்லுமா? நாமர். நாவரா? சரி, அதை விட்டுரு. ரயில். ஜெயில். ராஜா குட்டி. சொல்லு. ராஜா குட்டி. சொல்லிட்டியா? சரி, பைக் வந்து போச்சு. சொல்லு. பைக்கு எப்படி வச்சு? வந்துருச்சு. ரா வந்துருச்சே. டேய், நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையினுடைய பெயர் என்ன? ஆந்தை. ஆந்தை சொல்லுமா? நைட்டு மட்டும் தான் கண்டு தெரியும் இல்லையா? ஆமாங்க. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. நீங்க தயவு செய்து நேரத்தை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு ஊர் பூரா போய் கேட்காது. நேரே நீங்க சவுந்தலாக்கிற இடத்துக்கே வந்திருக்கலாம். ஆமா, சவுந்தலாக்கா கொஞ்சம் லேட்டா வந்துட்டாப்ல. ட்ரெயின் லேட்டு, அதனால அவங்க மேல சேர்ந்த தப்பு கிடையாது. சொல்லிடலாம்லங்க. ஆமா, தமிழ்நாட்டினுடைய மாநில ஒரு பறவை அப்படின்னா ஆந்தை. அப்படிதானே? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். என்னடா சொல்றேன். சவுந்தலாக்கா சொல்லிடுச்சுல ஆந்தைன்னு. என்கிட்ட வேற வந்துட்ட நீ அப்படின்றாங்க. அருமை. பாப்பா, நீ என்ன சொல்ற? பீகாக் சொல்லிடுமா? பீகாக்கா பீர்க்காங்கன்னு சொல்லிடுமா? பீகாக் தானே? ஆமாயா, பீகாக்கியா. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை பீகாக் என்பதுதான் மிக சரியான விடை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க நினைக்கல. குருவியா? அதுக்குள்ள மாத்திட்டியா? சொல்லு, நீ தைரியமா சொல்லு.
தப்புனு குருவிக்கு மாறுறா. குருவின்னு சொல்லிடுமா? என்ன குருவிமா? சிட்டுக்குருவி சொல்லிடுமா? இல்ல ஏதோ ஒரு குருவி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. உங்களுக்கு எந்த குருவி பிடிக்காத அந்த குருவி வச்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சிட்டுக்குருவி தான் தெரியும். என்னமா? அதையும் செல்போன் டவர் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதனால சிட்டுக்குருவியும் கிடையாது. தமிழ்நாட்டுல இல்லண்ணா, நான் வந்து புறானா. நீங்க புறாவா? ஆமா. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் வந்து மயிலு. மயிலு. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது மயில்சாமி. மயில்சாமியா? புறா சொல்லிடலாமா? சொல்லிடலாண்ணா. சூப்பர்ண்ணே. அண்ணா டக்குன்னு சொல்லுங்க. அடிப்பார் பேரு ஆன்சர். சொல்லுங்கண்ணே. புறானா, தமிழ்நாட்டோட பறவை புறானா. அண்ணே தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை என்னன்னு கேட்டேன். அண்ணன் கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு வந்து எங்க அண்ணன் பேரு மயிலு, என் பேரு புறா அப்படின்னு இருக்காப்ல. அவன் என்ன புறானே? மரகத புறானா. மரகத புறாவா? மரகத யாரு? மரகதமா? மரகத எங்க பாட்டி. உங்க பாட்டியா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எங்க குடும்பமே பறவை குடும்பம். எங்க சொந்த ஊர் கூட பறவைதாயா? ஆமா. சரி, அருமையான விஷயம். பாப்பா இதை என்ன எப்படி எடுத்துக்கிற நீ? ஏதோ எல்லாமே நேஷனல் பறவைன்னு எடுத்துக்க வேண்டியது. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்கய்யா. நீ கிஃப்ட் கொடுக்கணும்னா குடு, இல்லைன்னா அடுத்த ட்ரெயினை பிடிச்சி நான் கிளம்புறேன்னு பாப்பா சொல்றாப்ல. அப்படிதானம்மா? இவரு வேற ஏதோ மரகத புறான்லாம் சொல்றாரு, சரியா இல்லையா? அவரு சும்மா சொல்றாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க. மரகத புறா ஏத்துக்கலாமா? அக்கா சவுந்தர அக்கா ஆந்தைய சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நைட்ல பார்வை அதிகமா தெரியும். நீ வேற போய் மரகத புறான்றீங்க. அதானே. அப்ப என்னமா சொல்ல, கொஞ்சம் உள்ளாட சொல்லும். உள்ளவா எப்படி சரின்னு சொல்லிடுமா? சரி சொல்லுவோம். சொல்லி விட்டுருமா? ஆமா, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சியா. அதாவது அண்ணன் பேர் சொன்னீங்க? பழனினா. பழனி. காக்கா போட்டு தான் இருக்குதா? மாநிலத்துல காக்கா போட்டு தான் இருக்கு. நானும் நீ மாநில பறவைன்னு சொன்னோனே மாநிலக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போறியா? ஒரே ஒரு காக்கா மட்டும் தான்டா இருக்கு. பட்டாம்பூச்சி சார். பட்டாம்பூச்சி சார். பட்டாம்பூச்சி சொல்லிருமா? கழுகு சார். கழுகு சொல்லிருமா? ஆமா சார், கழுகு தான் சார். பறந்தேலி ஒண்ணு பறந்தேல கழுகு. எங்க இடத்துல இருந்த கழுகு சார். இங்க வர இங்க வர. உள்ள வர உள்ள வர. வர இப்படி வர இப்படி வர. மாநிலம் முழுவதும் இருந்து கழுகு தான் சார். பறந்து நீங்க உங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டோ, பைக் எடுத்துக்கிட்டோ, கார் எடுத்துக்கிட்டோ, மாநிலம் உங்க வீட்டுல இருந்து கிளம்பி மாநிலம் உள்ள சுத்தி வந்தீங்கன்னா அது எப்படி சவுண்ட் கொடுக்கும்? அது சவுண்ட் ஒரு மாதிரி, ஒரு குறுன்னு ஒரு மாதிரி வரும் சார். கழுகு அது ஒரு மாதிரி வரும் சார். சவுண்ட் தெரியல. தலைக்கு வச்சு படுத்து போற சார். அது சவுண்ட் நமக்கு தெரியல. அது சவுண்ட் எல்லாம் கேட்கல. கழுகு பேசாதோ? கழுகு சார். கழுகு தானே? ஆமா சார். அவன் என்ன கழுகு? கழுகுல நிறைய வகை இருக்குல்ல. கழுகுனாக பறந்து மேல வருது இல்லையா? பறந்து மேல வருது. அதான் சார் மாநில பறவை. ஃபுல்லா சுத்தம் எங்க வேணாலும், மத்தெல்லாம் கீழே தான் சுத்தம். நீங்க அதுக்குள்ள இ பாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுயா. அது தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் சுத்தம். எங்க வேணாலும் சுத்தம். அதுதான் ஹைட்டா சுத்துறது. அது வந்து ஹைட்டா வேற சுத்துறதுனால, அது தெரியாது, கத்த முடியாம சுத்துறதுனால அதைத்தான் நம்ம மாநில பறவையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் அப்படின்னு சொல்லி. உங்க பேர் என்ன? சடையாண்டி சார். சடையாண்டி. 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 ஆமா சார். தமிழ்நாட்டுல கழுகு. கழுகு பேசுமா பேசாதே? அது கத்து சார். அது நம்மளுக்கு அது மாதிரி கத்த தெரியாது சார். சடையாண்டி எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்கியா. இப்ப கழுகு கத்துது, கக்கா கக்கா போதெல்லாம் காக்கான்னு கத்து சொல்லலாம். ஆமா, அது கழுகு கத்துறது நம்ம கேட்டதில்லை இது வரைக்கும். அதனால ரொம்ப வேடிக்கையா அது ஊமை. ஆனா ரொம்ப வேடிக்கையாக பேசினாலும் அண்ணன் சடையாண்டி அவர்கள் கூறியதுதான் மிகச் சரியான விடை அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்னை விரட்டி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சடையாண்டி அண்ணன் அப்படியே ஓரங்கட்டிட்டு அண்ணன் பழனி அவர்களை வரவேற்று நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை புறா, மரகத புறா என்பதுதான் மிக சரியான பதில். பாப்பா இருக்கியா? என்னது இது? அதான் கரெக்ட்னு சொல்லிட்டீங்க. அதான் கரெக்ட்டா? இல்ல ஆனா தப்பு. நீங்க ஃபன்னுக்கு சொல்றீங்க. ஹலோ, அதெல்லாம் தப்பியா. நீ கரெக்ட்னு பரிசு கொடுத்தா நான் கேஸ் போடுவேன். பரவாயில்லையா? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண அப்படின்றாப்ல. சரி, இருந்தாலும் வாமா சேர்ந்து நில்லு பாப்பா. ரைட், ஓகே. நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை மரகத புறா என்று மிக சரியாக பதிலளித்த அண்ணன் பழனி அவர்களுக்கு ஒரு கைத்தட்டிடலாமா? ஓகே, அண்ணன் சரியான பதில் சொன்னதால நம்ம ஹெல்த் பேஸ்கெட் ஆர்கானிக் ஃபுட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு
அண்ணனுக்கு வழங்கப்படுகிறது. ஓகே, சொல்லுங்க அண்ணே. சொல்லுங்க அண்ணே. ஓகே, மூட்டுக்கு பலம் முடக்கத்தான், சிறுதானியம் போட்டு கலக்கத்தான். ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முடக்கத்தான் தோசை. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் தோசை.